அந்த காலகட்டத்திலே யூதேயா தேசத்தை ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அப்பொழுது அதனுடைய இடத்தை, அந்த எரியோ இடத்தை ஏரோது அவர் ஆட்சி செய்து வந்தார். ஆனால் ரோம அரசாட்சியின் கீழாக, ரோம அரசரால் சீஷரால் நியமிக்கப்பட்டவர்தான் ஹேரோது. அப்பொழுது ரோம அரசாங்கம் வரி வசூலிப்பதற்கு அவர்களுடைய இந்த இடத்தை இப்பொழுது இருக்கிறது போல டிஸ்ட்ரிக்ட் ஜில்லாக்களாக பிரித்து அந்த வரி வசூலிப்பதை மொத்தமாக கான்ட்ராக்ட், இவ்வளவு இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஜில்லாவுக்கு வரி வசூலித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கான்ட்ராக்ட் விட்டது போல ஒருவரிடம் கொடுப்பார்கள். அவன் அந்த கான்ட்ராக்ட் எடுத்த மனிதன் அந்த வரியை விட எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுகிறானோ அவ்வளவு கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட தொகையை அரசாங்கத்துக்கு அவன் செலுத்தி விடுவான். கான்ட்ராக்ட் பேசிஸ். அப்பொழுது வரி வசூலிப்பதெல்லாம் இவ்விதமான நிலையிலே இருந்தது. அப்பொழுது அந்த வரி வசூலிப்பவர்களை பொதுவாக அந்த யூத ஜனங்கள் மதிப்பது இல்லை. காரணம், வரி வசூலித்து வந்த அந்த மக்களை அவர்கள் அதிகமாக வரி வசூலிப்பதினால் அவர்களிடம் மக்கள் அன்பு பாராட்ட மாட்டார்கள். அவர்களை சமுதாயத்தின் மக்கள் ஒரு கீழ்நிலையில் உள்ள மக்கள் என்றே நினைப்பார்கள். எவ்வளவுதான் ஆஸ்தி சுகங்கள் இருந்தாலும் அவர்களை இவ்விதமான தவறுகளை அதிகமாக வரி வசூலித்து செய்கின்ற மக்களை மதிப்பது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த யூத மக்கள், இவர்களும் யூதர்கள்தான், அந்த வரி வசூலிப்பவர்களும் யூதர்கள்தான். ஆனாலும் இந்த யூதர்கள் ரோம அரசாங்கத்திற்கு ஒற்றர்களாய் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணமும் அவர்கள் மத்தியிலே இருந்தது. இவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு ஒற்றர்களாக செயல்படுகிறார்கள் என்ற எண்ணமும் அவர்களும் இருந்ததினால் அவர்களை தனியாக, அவர்களை ஒரு விதமான பார்வையிலே மக்கள் அவர்களை அண்டி சேர்வது கிடையாது. அவர்கள் செய்கிற காரியத்தின் நிமித்தம் அவர்களை மக்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதிகமாக வரியெல்லாம் கொடுப்பார்கள். வரி கொடுக்காவிட்டால் அந்த வரி வசூலிக்கின்ற மகன், அந்த தலைவன் ஏரோது படைச்சேர்களுக்கு சொல்லி அவர்கள் மூலமாக அந்த மக்களை பயமுறுத்துவான், அதற்குரிய தண்டனையை வாங்கி கொடுப்பான். அதனால் வரி கொடுத்து விடுவார்கள். இது அரசாங்கத்தின் பேரிலே மொத்தமாக எவ்வளவு வசூலிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இவர்கள் உரிமம் கட்டிவிட்டு இவர்கள் அதிகமாக வரியை வசூலிப்பார்கள். இந்த வரி வசூலிக்கக்கூடிய மக்கள், உதாரணத்திற்கு ஒரு அரசாங்கம் சொல்கிறது 10 லட்சம் ரூபாய் நீ கொடுக்க வேண்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஜில்லாவுக்கு என்று சொன்னால் இவர்கள் 15 லட்சம் அதை வரி வசூலிப்பார்கள், அல்லது அதற்கு கூட வரி வசூலிப்பார்கள். அவர்கள் குறிப்பிட்ட அந்த 10 லட்சத்தை மாத்திரம் கொடுப்பார்கள். அந்த விதமான முறையை அப்பொழுது வைத்திருந்தார். அதனால் மக்கள் இவர்களை மதிப்பது கிடையாது. அவர்கள் செயல்பாட்டை வைத்து அவர்களை யூத ஜனங்கள் மதிப்பது கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் பிறப்பின்
காரியத்திலேயே அவனை ஒதுக்கி வைக்கின்ற காலங்களும் உலகத்தில் இருந்தது, இருக்கிறது. இறைவனுடைய சமூகத்தில் யாவரும் சமமே. ஆலயம் சமூக நீதியை உயர்த்தி காட்டுகிறது. சொல்லப்போனால் பிலோமோன் நிருபத்திலே வருகிறாரே ஒனாசிமஸ், அந்த ஒனாசிமஸ் என்பவர் ஒரு அடிமை. அந்த அடிமைக்காக பவுல் அந்த நிருபத்தை பிலோமோனுக்கு எழுதுகிறார். ஆனால் அதே ஒனேசிமஸ் தான் அங்கே பெராயா பட்டணத்தின் முதல் பிஷப்பாக மாறினார் என்று சரித்திரம் கூறுகிறது. கிறிஸ்துவின் சமூகத்திலே பிறப்பினால் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. மற்றபடி செயலினால் ஒரு மனிதனை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற நிலைவரையும் செயலுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனாலும் அவிதமான காரியத்திலே சகேயு அந்த அதிபதியாக வரி வசூலிப்பவனுக்கு அதிகாரியாக இருந்ததனால் பல மக்களை கொண்டு அந்த வரியை வசூலித்தது நிமித்தமாக அவர் பெரிய ஒரு பணக்காரராக இருந்திருக்க கூடும், மாட மாளிகை இருந்திருக்க கூடும், அவர் பெரிய அந்தஸ்திலே பணம் படைத்தவர் என்ற முறையிலே அவர் வாழ்ந்திருக்க கூடும். ஆனாலும் சமுதாயம் அவரை ஒரு பொருட்டாக எண்ணுவது கிடையாது. யூத ஜனங்கள் சகேயுவை வெறுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் புகழ் இவ்விதமாக அந்த காலகட்டத்திலே பரவி இருந்தது.